ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். अपौरुषेयैरपि वाक्प्रपञ्चैः अध्यापिते भूतिमदृष्टपारां स्तुवन्नहं मुग्ध इति त्वयैव कारुण्यतो नाथ कटाक्षणीयः. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாம் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோமா? अपौरुषेयैरपि वाक्प्रपञ्चैः अध्यापिते भूतिमदृष्टपाराம். अपौरुषेयैरपि वाक्प्रपञ्चैः, அதாவது அந்த 4 வேதங்களுமே உன்னை அப்படி கொண்டாடுறது ஹயக்ரீவரே. ஹயக்ரீவர் எப்படி இருப்பார் தெரியுமா? இந்த 4 வேதங்களுமே உன்னால் படைக்கப்பட்ட காரணத்தினால் எங்களை படைத்த கடவுளாக இருக்கும் ஹயக்ரீவர் இப்படியெல்லாம் இருக்கார் என்று உன்னோட அந்த டிஸ்கிரிப்ஷனை, நீ எப்படி இருக்கங்கிற அந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு அந்த வேதங்கள் சொல்றது. அப்படி அந்த 4 வேதங்களை படித்து உன்னோட ஸ்வரூபத்தை பற்றி அறிந்து கொண்ட நாங்களும் அந்த வேதங்களும் 2 பேருமே பார்த்து வியப்படைகிறோம். அப்படி வேதங்களே உன்னோட ஸ்வரூபத்தை முழுமையாக சொல்ல தவறுகின்றன என்று நம்ம ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம். அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து ஞானங்களின் இடமாக இருக்கும் அந்த வேதங்களே உன்னை டிஸ்கிரைப் பண்ண முடியலனா, உன்னோட ஸ்வரூபத்தை பற்றி சொல்ல முடியலனா, எந்த ஒரு ஞானமுமே இல்லாமல் சாதாரண மனிதர்களாக இருக்கும் எங்களால் எப்படி உன்னோட ஸ்வரூபத்தை டிஸ்கிரைப் பண்ண முடியும்? அப்பேற்பட்ட எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும். இப்படி சாதாரணமாக இருக்கும் எங்களுக்கு அந்த ஞானத்தை அருள வேண்டும் என்று ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம். अपौरुषेयैरपि वाक्प्रपञ्चैः अध्यापिते भूतिमदृष्टपारां स्तुवन्नहं मुग्ध इति त्वयैव कारुण्यतो नाथ कटाक्षणीयः. இப்படி அனைத்து வேதங்களின் அனைத்து ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கும் அந்த வேதங்களே உன்னோட ஸ்வரூபத்தை பற்றி சொல்ல முடியாத போது, உன்னோட ஸ்வரூபத்தை வர்ணிக்க முடியாத அந்த சமயத்தில் நான் சாதாரண ஒரு மனிதன், எந்த ஒரு ஞானமுமே இல்லாத மனிதன், நான் உன்னோட ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறேன். அந்த வேதங்களுக்கு அவ்வளவு ஞானம் இருக்குது, உன்னை வர்ணிக்க தவறுனா ஓகே, எனக்கு எந்த ஞானமுமே இல்லையே, ஆனாலும் நான் உன்னை வர்ணிக்கிறத நீ எனக்காக ஒத்துண்ட. என்னோட பக்தியை அழிக்கக்கூடாது, என்னோட நம்பிக்கையை அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட அனைத்து பிரார்த்தனைகளுமே ஏற்றுண்ட. உன்னை போல ஒரு கருணை தெய்வம் இருக்க முடியுமா ஹயக்ரீவரே என்று ஹயக்ரீவரை பார்த்து மனமுருகி நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு தந்தையானவர் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த ஒரு செயலை நல்லாக யோசித்து, இந்த செயலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம், என்னென்ன அவுட்கம், என்னென்ன ரிசல்ட் எல்லாம் வரும் என்று யோசித்து சிந்தித்து தான் எந்த ஒரு செயலையுமே செய்வாராம் இந்த ஒரு தந்தை. ஆனால் இந்த மகனோ எந்த ஒரு விஷயத்தையும் மனம் போகிற போக்கில் போயிட்டே இருப்பானாம். இந்த பையன் அவன் மனசு என்ன சொல்கிறதோ, அவன் மனசுக்கு எது சரின்னு படுறதோ அதுதான் சரி, எது தவறோ அதுதான் தவறு என்று அந்த மகன் நினைப்பானாம். அப்படி இருக்கும் இந்த மகன் தன்னோட தந்தையை போலவே இல்லை என்றாலும் தன்னோட தந்தை கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுண்டே வரானாம் இந்த மகன். ஆனால் கற்றுண்டு வந்த எந்த விஷயத்தையுமே அவன் கடைப்பிடிக்கவே மாட்டானாம். இப்படி ஒரு நாள் இந்த தந்தையானவர் தன்னோட மகனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரணும் என்று ஆசைப்படுறாராம். அப்படி அவர் சொல்லித்தரணும் என்று ஆசைப்படும் ஒரு விஷயம் என்னென்றால், இந்த மகன் அவனோட அந்த குழந்தை அந்த சிறுவன் அவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருவானாம். இப்படி அடுத்தவாளோட மனம் புண்படுற விதமாக அந்த மகன் பேச ஆரம்பிப்பானாம். இந்த ஒரு சிறுவன் பேச ஆரம்பிப்பானாம்.
இதை கேட்டு அந்த பேச்சை கேட்குறவாளோட மனம் ரொம்ப சோகமடையுமாம். இப்படி தன்னோட மகனோட தன்னோட குழந்தையோட அந்த ஒரு குரோதத்தை, அந்த ஒரு ஆக்ரோஷத்தை, அந்த ஒரு கோபத்தை குறைக்கணுங்கிறதுக்காக இவனுக்கு ஒரு பாடத்தை நான் சொல்லித்தரணும் என்று அந்த தந்தை யோசிக்கிறாராம். அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை, அவருக்கு ஒரு ஐடியா வர்றது தான். இப்படி தன்னோட மகனை மாற்றணுங்கிறதுக்காக ஆசைப்பட்ட அந்த தந்தைக்கு வந்த அந்த ஒரு யோசனை என்ன, அந்த ஒரு ஐடியா என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.